ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். நாடே இன்னைக்கு மதுரையில் நடக்கும் சித்திரை திருவிழாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, உலகமே பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாலும் ஆச்சரியம் இல்லை. அந்த அளவுக்கு மதுரை சித்திரை திருவிழா உலக அளவில் மிகவும் ஃபேமஸ் ஆனதுங்க. இந்த சித்திரை திருவிழா ரெண்டு வகையில் முக்கியமானது. ஒன்று மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம், ரெண்டாவது அழகர் வைகை ஆற்றில் இறங்குறது. பக்தர்கள் தரிசிக்கிறதுக்காக மட்டும் வைகை ஆற்றுக்கு வரலங்க. இந்த திருவிழாவோட நோக்கம் அது மட்டும் இல்லை, இதுக்கெல்லாம் முக்கியமானது இன்னொன்னும் காரணமும் இருக்கு. அது என்னன்னு கேட்குறீங்களா? இது ஆடிக்கிட்டே வராரு பாருங்க, இவரு தாங்க இந்த திருவிழாவோட கதாநாயகனே. இவருக்கும் இந்த திருவிழாவுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சுபதஸ் முனிவர்ங்கிற இவர் அழகர் மலையில ஓடுற நூபரகங்கை நதியில குளிச்சுக்கிட்டு இறைவனை நோக்கி தவம் இருந்தார். அந்த நேரம் பார்த்து துர்வாச முனிவர் தன்னோட சீடர்களோட அங்க வந்திருக்காரு. சுபதஸ் முனிவரும் தவம் செஞ்சுக்கிட்டே இருந்ததால துர்வாச முனிவர் வர்றதை அவரால் கவனிக்க முடியல. இதனால ஆத்திரமடைஞ்ச துர்வாச முனிவர் அவரை பார்த்து மண்டுகமாய் போ அப்படின்னு சாபம் கொடுக்கிறாரு. மண்டுகம்னா தவளையாய் போயிடு அப்படின்னு சொல்லி. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சுபதஸ் முனிவர், ஐயா சாமி, உண்மையிலேயே நீங்கள் வர்றதை நான் பார்க்கவே இல்லையா, என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு சாப விமோசனம் தாங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாடுறாரு. அப்போ தான் துர்வாச முனிவர் சொல்கிறாரு, சாபம் கொடுத்தது தான், அதை யாராலையும் மாற்ற முடியாது. 12 வருஷம் வைகை ஆற்றுல தவளையாகவே தவம் இரு. 12 ஆண்டுகளுக்கு பிறகு சித்திரை பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வர்ற கிருஷ்ணபட்ச பிரதமை திதி அன்னைக்கு கருட வாகனத்தில் வர்ற சுந்தராஜ பெருமாள் கள்ளழகர் வேரத்தில் வரும்போது அவரோட பாதம் தண்ணீரில் படும்போது சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இறைவா, உங்களை நினைச்சு தவம் இருந்த எனக்கு இப்படி ஒரு நிலையா, நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்ட்டு அவரும் வைகை ஆற்றுல தவம் இருக்க போயிடுறாரு. சோழவந்தான் பக்கத்தில் இருக்கிற தேனூரில் இவர் இதே போல் தவளையாக இருந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப தான் வைகை ஆற்றில் எழுந்தருளிய கள்ளழகர் பாதம் பட்டோன்னு அவருக்கு சாப விமோசனம் கிடைக்குது. பெருமாளையும் தரிசிக்கிறார். இதுதான் இந்த திருவிழாவோட முக்கியமான வரலாறு. இதை நான் சொல்லலை, புராணங்கள்லையும் ஆழ்வார்கள் பாடிய மங்களாசாசனம் பாடல்களையும் சொல்லியிருக்காங்க. சரி, தேனூரில் நடந்த திருவிழா மதுரைக்கு ஏன் வந்துருச்சு, எப்படி வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இனிமே பார்ப்போம். மதுரையில் திருமலை நாயக்கர் மன்னர் ஆட்சி செய்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண திருவிழா மதுரையில் மாசி மாதத்தில் 12 நாளும், அழகர் கோவில் சித்திரை திருவிழா சித்திரை மாதத்தில் அங்கே 10 நாட்களும் நடந்துச்சு. மீனாட்சி திருக்கல்யாணம் தேரோட்டம் நடக்கிறப்ப கிராமங்களில் அறுவடை பணிகள் ரொம்பவே மும்முரமாக இருக்கும். அதனால் அங்கே இருக்கிற கிராமவாசிகளால் திருவிழாவை பார்க்க முடியாத வருத்தமும் இருந்துச்சு. அதே நேரம் இங்கே நகர்ப்பகுதிகளில் தேரை இழுக்கிறதுக்கு தேவையான மனித ஆற்றல் குறைவாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த நகர் கிராம பகுதிகளில் சைவம் வைணவம்னு பிரிஞ்சியும் இருந்தாங்க மக்கள். இவங்களை ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிற முயற்சியில் திருமலை நாயக்கர் இறங்கினாலும் இந்த 2 திருவிழாவையும் ஒன்றா சேர்த்து வச்சோம்னாக்கா திருவிழாவும் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் சைவம் வைணவம்னு பிரிஞ்சு இருக்கிற மக்களும் ஒன்று சேருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐடியாவும் அவருக்கு கிடைச்சிச்சு. இதனால் மன்னர் திருமலை நாயக்கர் 1635ஆம் ஆண்டு இந்த 2 திருவிழாவையும் சித்திரை மாதத்தில் நடக்கிற மாதிரி ஒன்றா சேர்த்து நடக்க ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். அதன்படி மதுரை நகர்வாசிகளையும் சோழவந்தான் பக்கத்தில் இருக்கிற தேனூர் கிராமவாசிகளையும் ஒன்றா கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சார். அதில் 2 திருவிழாவையும் ஒன்றா நடத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு அவங்களோட பேச்சுவார்த்தையும் நடத்தினார். மன்னர் திருமலை நாயக்கர் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க தேனூர் கிராம மக்களும் அதற்கு சம்மதம் தெரிவித்தாங்க. அவர்களை மரியாதை செய்யணும் அப்படின்னு நினைச்ச மன்னர் திருமலை நாயக்கர் 22 தங்க காசுகளை அவங்க கிராம மக்களிடம் கொடுத்து மதுரையில் நடத்துறதுக்கு அனுமதியும் வாங்கினார். மதுரையில் நடக்கிற திருவிழாவில் தேனூர் மக்களை சிறப்பிக்கும்படி அங்கே தேனூர் மண்டபம் அமைச்சு கொடுக்கணும், அங்கே தான் சாப விமோசன வைபவம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தேனூர் கிராம மக்கள் மன்னர்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அதற்கு சம்மதம் தெரிவித்த மன்னர் திருமலை நாயக்கர்
மதுரையிலிருந்து வண்டியூர் போகிற வழியில் தேனூர் மண்டபம் கட்டி கொடுத்தாரு. ஒவ்வொரு வருஷமும் அழகர் கோவிலிருந்து மதுரை வைகை ஆற்றில் எழுந்தருள வரலாம் கள்ளழகர். அங்கே எழுந்தருள பிறகு நேராக குதிரை வாகனத்திலேயே வண்டியூர் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து மறுநாள் காலையில் புறப்பட்டு தேனூர் மண்டபத்துக்கு வருவார். அந்த தேனூர் மண்டபத்தில் தான் மத்தியானம் அவருக்கு திருமஞ்சனெல்லாம் முறிஞ்சு கருட வாகனத்தில் எழுந்தருளி நாரைக்கு முக்தி கொடுத்து அவருக்கு சாப விமோசனம் கொடுக்குற நிகழ்ச்சி நடக்குது. இது ஒவ்வொரு வருஷமும் அங்கே நடக்குற ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லைங்க, அனைத்து மண்டகப்படிகளையும் அழகர் வந்து செல்வதற்கு கோவில் நிர்வாகத்திற்கு மண்டகப்படிதாரர்கள் வரி செலுத்தணும். ஆனால் மன்னர் அமைச்சு கொடுத்த இந்த தேனூர் மண்டபத்தில் சாமி வந்து முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்க அனுமதித்தாங்க அப்படின்னு சொல்லி கோவில் நிர்வாகம் கிராம கமிட்டியினரிட வரி செலுத்தி அனுமதி கேட்பது வழக்கமாகவே உள்ளது. அது மட்டும் இல்லை, எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, ஏன் மன்னராகவே இருந்தாலும் கிராம கமிட்டியினருக்கு முதலில் மரியாதை செலுத்திய பிறகுதான் அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேணும் அப்படின்னு சொல்லி மன்னர் திருமலை நாயக்கர் பட்டயமும் எழுதி கொடுத்துருக்காருன்னா பார்த்துக்குங்க. உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் எத்தனையோ கோயில்களில் வெவ்வேறு விதமான திருவிழாக்கள் நடக்குது. எத்தனை திருவிழாக்கள் நடந்தாலும் சாமியை பார்க்க பக்தர்கள் கோவிலுக்கு போகணும். ஆனால் இங்கே மதுரையில் நடக்கிற இந்த சித்திரை திருவிழாவில் தான் சாமியை கோவிலேருந்து கிளம்பி பக்தர்களை பார்க்க ஊருக்கு வர்றாங்க அப்படிங்கிறத யாராலையும் மறக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாது.